நீ பார்த்த வெடி why this கொலவெறி நீ பார்த்ததுக்கு இப்ப பார்க்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் எப்போ பார்த்தாலும் தனுஷ் படம் தான் ஆக்டிங் வைஸ் அதெல்லாம் பட் ஆனா சினிமால அவங்க சூசைட் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சின்ன பார்க்க முடியும் ரிலீஸ் செய்த ஒரு ஃபீல் வந்துச்சு பழைய தனுஷ் இந்த படமே ஒரு வேற பண்ணி லவ் பண்ணி வீட்ல அக்செப்ட் பண்ணி வேற லெவல் தான். அது என்னைக்குமே ட்ரெண்டா தானே இருக்கும். அந்த கிளைமாக்ஸ்ல எப்பயுமே ஆல்வர் தான். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது கிளைமாக்ஸ்ன்றது ஒரு ஃபீல் ஆயிடும். பட் தனுஷ் அந்த இறந்த ஒரு சீனை ஏத்துக்க முடியுதுங்களா? அது தலைவராச்சே அது ஏத்துக்க முடியாது. ஆனா கான்செப்ட் வந்து அதானே. ஆனா கடைசியில தான் ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஒரு அவேர்னஸ் தானே. அவேர்னஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் தானே. பட் ஆனா சினிமால அவங்க சூசைட் பண்றது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சின்ன பார்க்க முடியுங்களா தியேட்டர்ல? தியேட்டர் பார்க்கும்போது அவ்வளவு ஃபீலா இருக்கு. அது எப்படி தெரியவே இல்ல. திடீர்னு இதான 3 படம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து பாக்குறது. செம எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க சின்ன பசங்களா இருக்கும் போது வந்தது நாங்க பார்க்க முடியல. இப்போ நாங்க பாக்குறது எங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமா ஜாலியா இருக்கு. படத்தோட கூட்டம் அதிகமா வந்து இதுக்கு 3 படத்துக்கு வருது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ஆக்டிங் பிடிக்கும். ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதில் தனுஷ் கடைசியாக சூசைட் பண்ணிக்கிற சீன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் ட்ரூவா ஜனனி அவங்களுக்காக வெயிட் பண்ணி லவ் பண்ணி வீட்டில் அக்செப்ட் பண்ணி இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஜனனியால் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க இருந்திருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துருக்கலாம். அவங்க ஜனனி கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி போயிட்டாங்க. ஆனால் அவங்க போயிட்ட பிறகு தானே அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சூசைட் பண்ண தப்பு தானே. அதான் படத்திலே சொல்ல வந்திருக்காங்க சூசைட் தப்பு. பாட்டுலாம் எல்லாமே ஹிட் தானே. இப்போ கேட்க தியேட்டர்ல கேட்கும்போது எப்படி அந்த சீன்